இன்னைக்கு ஈவினிங் கமாடிட்டி செக்மெண்ட்ல என்ன பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ நம்ம என்னென்ன செக்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியமில் பார்க்க போகிறோம், காப்பரில் பார்க்க போகிறோம், ஜிங்க்கு, அதுக்கப்புறம் எனர்ஜி செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் செக்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து இன்னைக்கு 3 ஜூனோட ஈவினிங்கோட பிரேக் அவுட் லெவல்ஸ் இது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து நாளைக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு புதுசாக உங்களுக்கு இன்னொரு பைவட் லெவலில் வந்து எது சப்போர்ட் ஜோன், எது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு எவ்ரிடே எவ்ரி செஷன் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால இது வந்து ஸ்பெசிஃபிக்காக 3 ஜூனோட ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸு. அதை நம்ம பார்த்துடலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம. ஸோ அலுமினியமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. அது நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்கும் சைட் பை சைடு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ கேண்டில் ஸ்டிக்கை நம்ம ஓப்பன் பண்ணி இது வந்து உங்களுக்கு என்ன லெவலில் உங்களுக்கு வந்து இது வரப்போகுது, நம்ம சொன்ன அங்கே ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்துடலாம் நம்ம. ஸோ நமக்கு அது வந்து மேட்சிங்காக இருக்கும். பார்த்துட்டு நம்ம அந்த லெவல் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் ஜோன் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் பை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சப்போர்ட் சைடில் உங்களுக்கு செல் சைடில் சிக்னல் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுமினியமுக்கு வந்து 398 ருபீஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஜோன் இருக்குது. அங்கே ஒரு நல்லாவே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த லெவலை கிராஸ் பண்ணி நம்ம மேலே போனோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 1லேருந்து 1.5 ருபீஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சேஃபர் சைட் நீங்கள் 80 பைசையில் முடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரியே வந்து நீங்கள் செல்லிங் சைடில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குது, செல்லர்ஸ் வந்து டாமினேஷனில் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 392.50 பைசை, ஸோ 392 ரூபா 50 பைசா வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு மார்க்கெட் போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து செல்லிங் சைட் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 392 ரூபா 50 பைசா கீழே போகும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு 80 பைசா நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அலுமினியமில் இருக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காப்பருக்கு வந்து 1385 ரூபாங்கிறது நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வந்து பயர்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயர்ஸ் அதை தாண்டியும் வந்து நிறையா பேர் பையிங் சைடில் உள்ளே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பையிங் சைடில் உள்ளே போயிடும். மார்க்கெட் நல்லாவே ஒரு ஒரு மிகப்பெரிய சர்ஜ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த இடத்துல பயர்ஸ் யோசிக்கும் போது செல்லர்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட் அப்படியே டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே கீழே இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வைக்கிறோம். அதே மாதிரியே செல்லிங் லெவல்லையும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வைக்கிறோம். அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த லெவல்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். 1385 ரூபாயை அவன் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1,000 ரூபா கிட்ட கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு செல்லிங் சைடில் வந்து 1371 ரூபாயை வந்து தாண்டி அவன் கீழே இறங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் கால் எடுக்கலாம். ஷார்ட் கால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து 1,000 ரூபா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஜிங்க், அடுத்து ஜிங்க் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் வந்து இப்போ உங்களுக்கு 376 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கூட வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 375 இருந்தாலும் இப்போ 375.90 பைசா வரைக்கும் வந்திருக்கிறான். அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையிங் சைடு தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங் சிக்னல் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், நம்ம இந்த சிக்னல் இந்த ப்ரைஸ்க்கு மேலே வாங்கினா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377 ரூபா 50 பைசாவில் இருக்குது உங்களுக்கு. அதே ஷார்ட் கால் நீங்கள் வந்து செல்லிங் சைடில் உங்களோட சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 372 ரூபாவில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை பிரேக் பண்ணானா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் இறங்குனா என்னோட ரெக்கமெண்டேஷன் படி, என்னோட சஜஷன்ஸ் படி, பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஒரு 80 பைசா ப்ராஃபிட் பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயுமே ஒரு 4,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ், ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கா மார்க்கெட் இன்னைக்கு எனக்கு. நேற்று கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டில் இருக்கான். இன்ஃபேக்ட் நம்ம நேற்று வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் ஒரு லெவல் கீழே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்துச்சு. ஆனால் மேலேயும் ரொம்பவும் போகலை மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரைஸ் 315 ரூபாயை அவன் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ரூபாலேருந்து 1,000 ரூபாலேருந்து 2 ரூபா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம்.
அண்ட் செல்லிங் சைட் ஒருவேளை உங்களுக்கு செல்ல டாமினேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 303 லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம், ஷார்ட் கால் என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ரூபாயிலேருந்து ₹2 ப்ராஃபிட் டெஃபினட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஒன் லாட். அகைன் இது வந்து ஒரு லாட்டுக்கு நீங்கள் எத்தனை லாட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். அண்ட் க்ரூட் ஆயில், ஃபைனலாக க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங்குமே வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 9,000 கிராஸ் பண்ணால் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகுங்கிறது. நேற்று அந்தளவுக்கு அவன் பெருசாக 9,000 கிராஸ் பண்ணல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 9,000 மேலே தான் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ₹250 கிட்ட அவன் ரேலி கொடுத்துருக்கான் மார்க்கெட்டு. ஸோ அந்த ரீசன்ஸ்னால இன்றைக்கி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ₹9,350 தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அங்கே இன்னொரு ரேலி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாங்கிறது என்னோட சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ₹50 ₹70 வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃபார் ஒன் லாட்டு. அண்ட் செல்லிங் சைட், ஸோ இப்போ நம்ம செல்லிங் சைட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹8,900 ஒரு சப்போர்ட் ஜோனாக உங்களுக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ₹8,900 தாண்டி அவன் கீழே இறங்கும் போது கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஒரு ₹50-70 ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி, நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறது ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு பேசுகிறேன். பட் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் வால்யூம்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். ஆசிலேட்டர்ஸ், இஎம்ஏ அனாலிசிஸ் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் அவுட்லுக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்க்கெட் அவுட்லுக் என்னங்கிறத பார்த்துட்டு தான் நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நான் கொடுக்குறத ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு இல்லை சஜஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து மேலே மேலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் என்ட்ரிஸ் எடுத்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் பேசிக்காக நான் அந்த வீடியோ சேனலே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பிகினர்ஸும் முதற்கொண்டு உள்ளே வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களும் அந்த மாதிரி வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி நீங்களும் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி பண்ணணுங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸில் வேறு எதுவும் டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட இன்னையோட பிரேக் அவுட் லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நாளைக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, நம்மளோட லெவல் ஹிட் ஆச்சா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த இடத்துல வந்து என்ட்ரி கிடைச்சிச்சா இல்லை என்ட்ரி கிடைக்கலையா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம மார்னிங் லெவல்ஸ் பேசும்போது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஹெல்பிங் மீ க்ரோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.